நம்மளால் மாற்ற முடியாது. அந்த எக்லிசியஸ் பிரசங்கி இருக்கு இல்லையா, பிரசங்கியை அப்படியே பிழிஞ்சு மிக்சியில் போட்டு அப்படியே நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா என்ன வரும் தெரியுமா? அதனுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? எல்லாம் மாயை. நாம் இருக்கிற உலகத்தில் இருக்கிறது யாருமே எதையுமே நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆகையினால கர்த்தரை நம்பி வாழ்ந்துட்டு போ. இதுதான் சம்மரி. பிரசங்கி நீங்கள் படிச்சு காத்தீங்கன்னா எல்லாமே மாயை, எல்லாம் மாயை மாயை. வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாமே மாயையாக இருக்கிறது. மனுஷன் வருகிறான், போகிறான், சாகுறான், அவன் ஏதோ சம்பாதிக்கிறான், யாரோ வைத்து போகிறான். மழை பெய்கிறது, நல்லவன் மேலே பெய்கிறது, தீயவன் மீது பெய்கிறது. நல்லவனுக்கும் ஆக்சிடென்ட் வருகிறது, தீயவனுக்கும் ஆக்சிடென்ட் வருகிறது. என்ன நடக்கிறது இங்கே? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது தம்பி. ஆகையினால வாட் யூ ஹாவ் டு டூ, நீ கர்த்தரை நம்பி வாழ்ந்துவிட்டு போ. வேத வசனம் அதில் கடைசியில் வந்திருக்கும். அந்த பிரசங்கி கடைசியில் அந்த அதிகாரத்தில் சம்மரி சொல்லுவார். எல்லாருடைய சம்மரி நான் சொல்கிறேன். வாழற வரைக்கும் நல்லா உழைச்சி பணத்தை சேமித்து நல்லா சாப்பிட்டு வாழு. இதுதான் கர்த்தர் மனிதனுக்காக வைத்த ஒரு நிலைமை, ஆசீர்வாதம். மற்றதெல்லாம் நோண்டி நோண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழப்பம் வந்துடும்.